வணக்கம். நான் டாக்டர் அஜயரக்ஸ். நம்ம ஷிஃபா மருத்துவமனையில லாப்ரோஸ்கோபிக் சர்ஜனா இருக்கேன். இப்போ நம்ம மக்கள் மத்தியில காமனா பாத்தீங்கன்னா இந்த அப்பெண்டிக்ஸ், பித்தப்பையில கல் இருக்கிறது, அப்புறம் ஹெர்னியா, இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்குது. இது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. அவங்க வந்து மெடிசின் அந்த மாதிரி மாத்திரை ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சர்ஜரி தான். ஸோ நம்மகிட்ட சர்ஜரிக்கு வருவாங்க. சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல நம்ம 50 கேஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லாப்ரோஸ்கோபிக் இந்த ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸ், பித்தப்பையில கல் எல்லாம் 50 கேஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 கேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கேஸ், ரொம்ப சிக்கலான கேசஸ் தான் வரும். ஹெர்னியாவே பாத்தீங்கன்னா சின்னதா இருக்காது, ரொம்ப பெரிய ஹெர்னியாஸ், அது குடல் அடைப்போட சேர்த்து ஒரு அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியாஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியாஸ் வரும். அதே மாதிரி நிறைய குடல் அடைப்பு, குடல்ல ஓட்ட விழுறது, இந்த மாதிரி ஒரு சிக்கலான லாப்ரோஸ்கோபிக் கேசஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம நல்ல மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த மிஷின்ல இருந்து இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணி ஸ்ட்ரைக்கர் 1788 அப்படின்னு சொல்லக்கூடிய 4K டெக்னாலஜி. இந்த 4K டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் நம்ம ஷிஃபா மருத்துவமனையில தான் இதை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல இதுதான். இந்த 4K டெக்னாலஜில ரொம்ப தெளிவா கிளியரா தெரியும். அதாவது நம்ம வந்து ஒரு பிளட் ஃபீல்ட் ஆகட்டும், ஒரு ஃபீக்கல் பெரிட்டோனைட்டிஸ், அந்த குடல்ல இருந்து ஏதாவது ஓட்ட விழுந்து அந்த மலம் அதெல்லாம் வர்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கிளியரா, ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு எவ்வளவு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் சர்வை சிகிச்சைனாலும் நம்ம ஓபன் பண்ணி பண்ணாம, லேப்ராட்டமின் பெரிய மேஜர் சர்ஜரிக்கு போகாம, அதை மினிமலி இன்வெசிவ், அதாவது சிறு துளையிட்டு லேப்ராஸ்கோபி மூலமாவே பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருநெல்வேலியில நம்ம மருத்துவமனையில தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கேசஸ், ரொம்ப சிக்கலான அறுவை சிகிச்சைகள் கூட நீங்க வந்துட்டு வெளி ஊர்களுக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே நம்ம ஹாஸ்பிட்டல்ல, ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு சிக்கலான கேசஸ்னாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜினால நீங்க ஈஸியா வந்து என்னோட ஆலோசனை பெற்று நீங்க உங்களுடைய அறுவை சிகிச்சையை எளிதாக பண்ணிக்கலாம். நன்றி.